வணக்கம். சியூடி அக்கௌண்டன்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 1 சியூடி சிலபஸ் படி உங்களுக்கு வந்து யூனிட் நம்பர் 1 என்ன பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், லாப நோக்கற்ற அமைப்புகளுடைய கணக்குகள். ஸோ உங்கள் எஸ்ஏஆர்டி சிலபஸில் இது வந்து செகண்ட் யூனிட்டாக இருக்கும். ஸோ இப்போது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் என்னென்ன இருக்குது, இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சியூடி யூஜி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட்லேருந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் மேக்ஸிமம் 8 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மினிமம் 5 கொஷின், மேக்ஸிமம் 8 கொஷின்ஸ் வந்து ஒரு யூனிட்லேருந்தே கேட்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குங்க இந்த யூனிட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதனோட மீனிங் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்ன சார்? ஸோ இப்போ நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா என்ஜிஓம்பாங்க. ஸோ என்ஜிஓ கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது என்ன சார் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாட் ப்ராஃபிட் இதிலே இருக்குது பார்த்தீங்கன்னா, நாட் ப்ராஃபிட்னா லாபம் இல்லை, அதாவது லாபம் ஈட்டும் நோக்கமின்றி தொண்டு அல்லது சமூக நோக்கங்களால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளாகும். ஸோ சர்வீஸ் செய்யறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் தோஸ் ஆர்கனைசேஷன் விச் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் சேரிட்டபிள் அண்ட் சோசியல் பர்பஸ், அதாவது லாபம் ஈட்டும் நோக்கமின்றி தொண்டு அல்லது சமூக நோக்கங்களுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ திஸ் ஆல்சோ ரெண்டர் சர்வீஸ் டு தேர் மெம்பர்ஸ் அண்ட் டு த சொசைட்டி ஆன் த வாலண்டரி பேசிஸ், அதாவது தங்களது உறுப்பினர்கள் மற்றும் சமூகத்திற்கு தன்னார்வ அடிப்படையில் வந்து சேவைகள் வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் ப்ராஃபிட் இதோட பிரைமரி மோட்டிவ் என்னன்னா ப்ராவைடிங் த சர்வீஸ், அதாவது சேவை வழங்குவதே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. இதை உதாரணமாக என்னன்னா ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க, கிளப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்லலாம். ரீக்ரியேஷன் ஃபெசிலிட்டி, பொழுதுபோக்கு வசதிகள் உண்டாக்குறது, ஹாஸ்பிட்டலை உண்டாக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிரைமரி மோட்டிவாக சர்வீஸ் செய்யறதுக்கான ஒரு முதன்மை நோக்கமாக வச்சு சொல்கிறாங்க. ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்னன்னா லாப நோக்கமின்றி, அது லாபம் இல்லாமல் சேவையை மட்டுமே அடிப்படையாக வச்சு கொண்டாடு. இப்போ நம்ம ஊரில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன இப்போ லயன்ஸ் கிளப் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவைக்காக மட்டுமே இது பண்ணாங்க, லாபத்தை இல்லாமல். ஸோ இதுக்கு ஃபண்டெல்லாம் எங்கே வருது சார்? ஸோ அதெல்லாம் பற்றிலாம் அப்கமிங் இது வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய மீனிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ லாப நோக்கற்ற அமைப்பினுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்னு இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டோம், சர்வீஸ் மோட்டிவ். ஸோ இந்த அமைப்புகள் வந்து ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு அல்லது பொதுமக்களுக்கு கல்வி, சுகாதாரம் போன்ற சேவைகளை வழங்குவதற்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அமைப்புகளின் முதன்மை நோக்கம் லாபம் ஈட்டுவதல்ல, மாறாக சேவை இலவசமாகவோ அல்லது குறைந்த கட்டணத்தில் வந்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்ம் எந்த வடிவத்தில் அமைப்பில் இருக்கும்? ஸோ நாட் ஃபார் ஆர்கனைசேஷன் வந்து ஒன்று சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இல்லை சொசைட்டி, அதாவது தொண்டு அறக்கட்டளைகளாக இருக்கும், அல்லது சமுதாய சங்கங்களாக வந்து அதை அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு சந்தாதாரர்கள் அதனை அதை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்க மெம்பராக இருப்பாங்க இந்த அமைப்பிற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேனேஜ்ட் பை எலெக்டட் மெம்பர்ஸ். ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் நிர்வாகி, அதாவது யூஸ்வலி வந்து என்ன பண்ணாங்க, பொதுவாக உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்வாகக்குழு அல்லது செயற்குழுவால் வந்து இதை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு என்னென்ன சார் சோர்சஸ் ஆஃப் இன்கம், வருமானம் என்ன இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைபன் ஃப்ரம் த மெம்பர்ஸ், ஸோ உறுப்பினர்களுடைய சந்தா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், வாழ்நாள் உறுப்பினர் கட்டணம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் இன் ஃபார்ம் ஆஃப் கிராண்ட் எய்ட், அரசு வழங்கும் உதவித்தொகை. டொனேஷன், நன்கொடைகள் கொடுப்பாங்க. லெகசிஸ், உயில் எழுதி வைப்பாங்க. கிராண்டின் எய்டு, உதவித்தொகை. இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ வந்து அந்த சப்ஸ்கிரைபிங் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க எதுலேயாச்சும். ஸோ இதெல்லாம் வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம். ஸோ சப்ஸ்கிரைபன் ஃப்ரம் த மெம்பர்ஸ்னால்
இப்போ அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் இந்த இதெல்லாம் இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி தான் வந்து உறுப்பினராக சேர முடியும். அது வந்து லைஃப் மெம்பர்ஷிப். சப்ஸ்கிரைப்னா அந்த இதுக்கு வந்து ஏதாச்சும் புக்கோ அந்த சந்தாவோ கட்ட சொன்னாங்க, மந்த்லி இந்த இதுன்னு சொல்லிட்டு சந்தா கட்ட சொன்னாங்க. அதுதான் வந்து சப்ஸ்கிரைபன். ஸோ கவர்மெண்ட் இருந்து வாங்குறது, டொனேஷன் வாங்குவாங்க. இதுதான் வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம். ஸோ இதெல்லாம் எதில் வருது? கேரக்டரிஸ்ட் ஆஃப் நாட் ப்ராஃபிட் இன் ஆர்கனைசேஷன், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து. ஸோ செப்பரேட் என்டிட்டி. ஸோ இது வந்து தனி நிறுவனம். ஸோ நாட் ஃபார் ஆர்கனைசேஷன் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் அ செப்பரேட் என்டிட்டி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து உறுப்பினர்களிட தனித்தன்மையாக இருக்கும். புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை அல்லது உறுப்பினர் மரணம் அல்லது டிசொல்யூஷன் திவாலாகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமைப்பு பாதிக்கப்படாது. ஸோ உறுப்பினருக்கும் இந்த அமைப்புக்கும் சம்பந்தம் இருக்காது. ஏன்னா இது உறுப்பினர்கள் வந்து தனித்தன்மையாக இருக்கும். சர்ப்ளஸ் ஆடட் டு த கேபிட்டல் ஃபண்ட். ஸோ இப்போ வந்து என்னன்னா இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சரோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டலோ அல்லது ஜென்ரல் ஃபண்ட்லேயோ வந்து இன்வெஸ்ட் அதை வந்து ரிசர்வ் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து உறுப்பினர்களுக்கு வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறது? அக்கௌண்டிங் ரெக்கார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ட்ரேடிங் ஆர் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ ஒரு வணிகம் இருக்குன்றதோ உள்ளது ஒரு வியாபாரம் செய்கிற அமைப்புடைய அக்கௌண்டிங்லேருந்து இது முற்றிலும் மாறுபட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லைக் ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் தே ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு உதாரணமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருமானம் மற்றும் செலவு அக்கௌண்டோ அல்லது பெறுதல் மற்றும் செலுத்துதல் அக்கௌண்ட் கணக்கோ வந்து அல்லது இருப்பு இதெல்லாம் வந்து எப்படின்னா இருப்பு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து ரெண்டு ஆர்கனைசேஷன்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கௌண்ட் கணக்குகள் எப்படின்னா the organization also have to maintain proper accounts to meet a legal requirement to the exercise proper control over the their fund அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த அமைப்புகளுடைய தங்கள் நிதிகளை சரியாக கட்டுப்படுத்தவும் சட்டத்தின் கீழ் விதிகளை பூர்த்தி செய்யும் சரியான கணக்குகளை பராமரிக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, என்னென்ன பார்த்துருக்கோம்? செப்பரேட் என்டிட்டி பார்த்தோம். தனி நிறுவனம் அப்படின்னா உறுப்பினர்கள் இருந்து டிஸ்டன்ஸில் இருக்கும். சர்ப்ளஸ் அட் த கேபிட்டல் வருமானம் அதிகமாக வந்துச்சுன்னா அதை வந்து கேபிட்டல் ஃபண்டில் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட் என்னென்ன ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது கணக்குகள் வடிவம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்? இப்போ லீகல் என்டிட்டி கீழே தான் வந்து எல்லா அக்கௌண்ட்டும் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய கேரக்டரிஸ்டிக். ஸோ ஓகேவா, இதுதான் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய சிறப்பியல்புகள், லாப நோக்கற்ற அமைப்பினுடைய கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம். ஸோ இப்போ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அடுத்தது வந்து ப்ராஃபிட் இயர்னிங் ஆர்கனைசேஷன். இதுக்குள்ள வேறுபாடு என்ன? இப்போ லாப நோக்கமற்ற அமைப்புக்கும் லாபம் ஈட்டும் நிறுவனம் அல்லது வணிக நிறுவனத்துக்கு என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றது. ஸோ பிரைமரி மோட்டை வந்து நாட் ஃபார் ஆர்கனைசேஷனுக்கு வந்து என்ன சொல்லிருக்குன்னா சேவையை வழங்குவதுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா, அதுவே வந்து ப்ராஃபிட் என்ன லாபம் ஈட்டுற அமைப்புக்கு வந்து என்னன்னா ப்ராஃபிட் லாபம் தான் அவங்களுடைய முதன்மை நோக்கம் ஆகும். அதே கேபிட்டல் ஃபண்ட் வெர்சஸ் கேபிட்டல் ஃபண்ட். ஸோ they do not maintain any capital fund. Instead of they maintain capital fund comprising life membership fees, legacies and F surplus. ஸோ அவர் மூலதனத்தை அதுக்கு பதிலாக என்னன்னா எந்த நிதியும் இல்லை, அதாவது வாழ்நாள் உறுப்பினர் கட்டணம், மரபுகள், உபரிகள் போன்றவற்றை உள்ளடக்கிய மூலதன அது மூலதனம் சொல்லுவாங்க முதல் அப்படின்னு சொல்லி நிதியை பராமரிக்கணும். ஸோ இவங்க வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிதி அறிக்கைகள், நிதி கணக்குனா பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு, வருமானம் மற்றும் செலவு கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு. ஸோ லாபம் ஈட்டமைப்புக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி கணக்கு, மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் வர்த்தக கணக்கு, லாபம் மற்றும் இழப்பு கணக்கு, இருப்புத்தள், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் ஈட்டு நிறுவனம் அல்லது வணிக நிறுவனத்திற்கு. ஸோ உபரி லாபம் சர்ப்ளஸ் இருந்தால் நம்ம கேபிட்டல் ஃபண்டில் கொண்டு போயிடுவோம் லாப நோக்கமற்ற அமைப்பில். அதுவே லாபம் ஈட்டும் அமைப்பில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது வந்து லாபம் மற்றும் இழப்பு கணக்கின் மூலம் காட்டப்பட்டு நிகர முடிவு, நிகர லாபம் அல்லது நிகர இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ லாப விநியோகம், அதுதான் உபரி அல்லது பற்றாக்குறை அதன் விநியோக உறுப்பினர்களுக்கிடையே
விநியோகப்படுப்பதில் அது வந்து கேபிட்டல் அமௌண்ட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதுவே ப்ராஃபிட் இயர்னிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வணிகத்தின் உரிமையாளர்களிடையே விநியோகிக்கப்படும் லாபம் அல்லது இழப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ லாபமும் நஷ்டமும் அவங்க மெம்பர்ஸ்கிடையே வந்து அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் நாட் ப்ராஃபிட் இயர்னிங் ஆர்கனைசேஷன். அதாவது லாப நோக்கற்ற அமைப்பு, லாபம் ஈட்டும் அல்லது வணிக நிறுவனம், இதுக்கிடையான வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா வேறு என்ன இருக்குன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், அதே இப்போ நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தெரியும், ப்ராஃபிட் ஏர்னிங்ன்ற ஆர்கனைசேஷன் என்னென்னா நமக்கு தெரியும். அது என்ன சார் நாட் கவர்மெண்ட் என்ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் அரசு சாரா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து அதுலேயும் அவங்க ரெண்டு வித, அதுலேயும் ப்ராஃபிட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற நிறுவனங்கள் இருக்குது, ப்ராஃபிட் இல்லாமல் சர்வீஸ் மோட்டிவோட ஒர்க் பண்ணுற நிறுவனமும் இருக்குது அந்த இதில். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாப நோக்கற்ற நிறுவனத்துடைய கணக்கு வந்து எப்படி அக்கௌண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர் நாட் என்கேஜ் இன் எனி ட்ரேடிங் ஆர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. நார்மலி their main sources of income is subscription, donation, financial assistance or grants from government. So most of the transaction are in the form of cash and through the பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாப நோக்கற்ற அமைப்பினுடைய லாப நோக்கற்ற அமைப்பு என்னன்னா மேக்ஸிமம் அவங்க ட்ரேட்ல எதுவுமே வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் கட்டணம், நன்கொடை, அரசாங்க உதவி, மானியம், இதெல்லாம் வந்து அப்போ மோஸ்ட் ஆஃப் த அவங்களுடைய பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன் எப்படின்னா பணமாவோ அல்லது வங்கி மூலயமா தான் நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபார் மெயின்டைனிங் அக்கௌண்டிங் ரெக்கார்ட் திஸ் ஆர்கனைசேஷன் யூஸ்வலி கேஷ் புக் ஆர் ரெக்கார்ட் ஆல் த ரிசிப்ட் பேமெண்ட் அண்ட் மெயின்டைன் லெட்ஜர் அக்கௌண்ட் ஆஃப் இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசன்ஸ் அண்ட் லைபிலிட்டி. அதாவது இவங்க எல்லாமே வந்து இந்த கணக்குகளை பராமரிக்க செலவு கணக்கு புத்தகத்தை பயன்படுத்துவாங்க அல்லது வரவு செலவுகளை பதிவு செய்து லெட்ஜர்னா பேரேட்டை வந்து யூஸ் பண்ணி அவங்களுடைய சொத்து, வரவு, செலவு, பொறுப்புகள் என்னென்ன, அதாவது கடன்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த லெட்ஜரில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அப்படின்னா. இன் பிளேஸ் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது முதல் கணக்குக்கு பதிலாக they maintain capital amount, கேபிட்டல் ஃபண்ட் ஆர் ஜென்ரல் ஃபண்ட். ஸோ பொது நிதி, முதல் நிதி பொது நிர்ணயத்தை வந்து பராமரிக்காங்க. அதாவது தட் கோஸ் ஆன் இன்க்ரீஸ் டியூ டு த சர்ப்ளசஸ், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், டொனேஷன், லெகசிஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த இயர். வருஷம் இதெல்லாம் வந்து அவங்க ரிசீவ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய அக்கௌண்டிங் இது. ஸோ இப்போ ஃபைனல் அக்கௌண்ட் ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட் என்ன சார்? ஸோ வந்து லாப நோக்கற்ற நிறுவனத்துடைய இறுதி கணக்கில் அது நிதி அறிக்கைகள் என்ன அப்படின்னா ஆஸ் த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்டைட்டி ஸோ ஆர் நாட் required to make trading and profit loss account, but instead of these accounts to know whether the income during the years was enough to meet expenses or not they prepare அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லாப நோக்கற்ற நிறுவனம் இருப்பதான் அவங்க வர்த்தகம் அந்த லாப நஷ்ட கணக்கத்தை உருவாக்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக என்னன்னா அவங்க வருமானம், வரவு செலவை வந்து பார்த்து அடுத்த வருடத்துக்கு கரெக்டாக அந்த இதை வந்து சமாளிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குதா என்பதை தெரிந்து கொள்ள 3 அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. 3 கணக்குகள் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்குகள் அப்படின்னா. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், வருமானம் மற்றும் செலவு கணக்குகள். பேலன்ஸ் ஷீட், அதாவது இருப்பு நிலை குறிப்புத்தாள். இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்லைட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்னா என்னன்னா வருமானம் மற்றும் செலவு கணக்குடைய பேலன்ஸ் ஷீட், வருமானம் அதாவது டிரான்சாக்ஷனுடைய பேங்க் டிரான்சாக்ஷனுடைய சம்மரி தான் வந்து உங்களுக்கு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட். ஸோ எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ செலுத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னா என்ன, இது வந்து லாபம் மற்றும் நஷ்ட கணக்கு போன்றது தான். ஆனால் லாபம் நோக்கமற்ற நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வரவு மற்றும் செலவு கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பிதழை எதை மூலிமா பண்ணுவாங்கன்னா
அந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்டுடைய கணக்கு பேஸ் பண்ணி தான் அவங்க லாப நட்ட சாரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்டையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் என்ன சொன்னாங்க, நாட் ஃபார் ஆர்கனைசேஷன். So not for profit organization usually prepare the income expenditure account and a balance sheet with the help of the receipt and payment account. அதாவது வரவு பெறுதல் மற்றும் செலுத்துதல் அக்கௌண்ட் உதவி மூலமாக வரவு மற்றும் செலவு கணக்குகளையும் இருப்பு நிலை குறிப்பு வந்து வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இன்ஃபேக்ட் the organization has followed the double entry system. They must prepare the trial balance for checking the accuracy of the ledger account. It will be facilitate the preparation of receipt and payment account, income expenditure account and the balance sheet. ஸோ இது வந்து டபுள் என்ட்ரி வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிறதால பொது கணக்கு புத்தகத்தில் என்ன இருக்கோ அது துல்லியமாக சரி பார்க்கறதுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் அது மூலமாக என்னன்னா, பெறுதல் மற்றும் செலவு கணக்கை தயாரிப்பதற்கும் வருமானம் மற்றும் செலவு அது இது பண்ணுறதுக்கும் இது உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 3 வகையான கணக்கு. என்னென்னா, இன்கம் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட், பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்குகள், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், வருமானம் மற்றும் செலவு கணக்குகள், பேலன்ஸ் ஷீட், இருப்பு நிலை குறிப்புத்தாள். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்குகள் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் is a summary of cash and bank transaction of not for profit organization prepared at the end of the financial. ஸோ பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்குகள் என்பது ஒரு லாப நோக்கற்ற அமைப்பில் ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியில் தயாரிக்கப்படும் ரொக்கம் மற்றும் வங்கி நடவடிக்கைகளின் தொகுப்பாகும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, சம்மரி ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன் ஆஃப் த நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு வருஷத்துடைய இயரில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு கேஷாவோ அல்லது வங்கி மூலயமா அப்படிங்கிறத வந்து தயாரிக்கிறது தான் வருமானம் மற்றும் செலுத்துதல் கணக்குன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ரியல் அக்கௌண்ட். இதுதான் வந்து சொத்தினுடைய உண்மைத்தன்மை கொண்டதாகும். ஸோ த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் பிகேன் வித் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் பேங்க் அண்ட் என் க்ளோசிங். ஸோ அந்த பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கும்போது ஓப்பனிங் வந்து ஆரம்பத்தில் என்ன ரொக்கம் இருக்கோ அந்த ஆண்டோட இறுதியில் என்ன ரொக்கங்கிறது வந்து முடிவடைகிறது அப்படின்னு. ஸோ ஆல் கேஷ் ரிசிப்ட், ஓகேவா, அது அல்லது எல்லா ரொக்க பெறுதல்களும் வந்து டெபிட் சைடில் பற்று பக்கத்திலையும், கேஷ் பேமெண்ட் ஸோ செலுத்துறாங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னன்னா கிரெடிட் சைட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து இது பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. So all the cash receipts and cash payment, whether of the capital or revenue in nature, will be recorded in the receipt and payment account. They may relate to the current year to previous year or subsequent years. அதாவது கரண்ட் இயரோ அல்லது முன்னாடி இருந்த நிலையோ இல்லை நெக்ஸ்ட் இயருக்கோ வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ நான் கேஷ் ஐட்டம்ஸ் சச் அஸ் த டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் அக்யூர்ட் இன்கம் ஆர் நாட் சோவன் இன் த பேமெண்ட் அக்கௌண்ட். அதாவது தேய்மானம், கொடுக்கப்பட வேண்டிய செலவுகள் அல்ல பெற வேண்டிய வருமானங்கள் வந்து இருந்ததுன்னா பேமெண்ட்டு ரெசிப்ட் அண்ட் பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கில் வந்து இடம்பெறாது அப்படின்னு சொல்லிட்டு. ரொக்கம் சாராத நடவடிக்கைகள், நான் கேஷ் ஐட்டம், அதாவது ரொக்கம் எதெல்லாம் பணம் சாராத இது இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேமெண்ட் ரிசிப்ட்ஸில் வந்து காமிக்க மாட்டாங்க, அதில் இடம்பெறாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபாலோயிங் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ பெறுதல் மற்றும் செலுத்துதலுடைய தயாரிப்பு நிலைக்கான படிநிலைகள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ரெக்கார்டிங் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த கேஷ் இன் த ஹேண்ட் அண்ட் ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸ் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கின் பற்று பக்கத்தில் தொடக்க இருப்பையும் வங்கி இருப்பையும் பதிவு செய்ய வேண்டும். வங்கி மேல் வரைப்பற்றாக இருந்தால் அதனை வரவு பக்கம், பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து வங்கி மேல் வரைப்பற்று வந்து என்ன பண்ணாங்கன்னா கிரெடிட் சைடில் வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவல் கேஷ் ரெசிப்ட் டியூரிங் த இயர் ஆர் ரெக்கார்டட் ஆன் த டெபிட் சைட் அண்ட் ஆக்சுவல் கேஷ், அதாவது ரொக்க பெறுதல் வந்து என்னன்னா அவங்க வந்து டெபிட் சைட்லையும் ரொக்கம் செலுத்துதல் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிரெடிட் சைட்லையும் வைக்க சொல்றாங்க. ஸோ while recording the cash receipts and payment, no distinction need to be between the revenue and the capital item. அதாவது வருவாயினம் சார்ந்ததோ முதலீட்டு சார்ந்ததோ அப்படிங்கிறது வந்து
வேறுபடுத்த தேவையில்லை. ஸோ அது அதாவது ரெவென்யூயா இல்லை கேபிட்டல் ஐட்டமாங்கிறத வந்து நம்ம வேறுபடுத்தி தேவையில்லை. ஓகேவா? அது என்ன பண்ணோம்னா அவை முந்தைய ஆண்டுக்குரியதோ அல்லது நடப்புரைக்காண்டதோ எதிர்வரும் ஆண்டுக்குரியதும் வேறுபடுத்தி காட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நோ டிஸ்டிங்ஷன் நீட் டு மேட் வெதர் த அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் பெய்ட் ரிலேட்டட் டு the current period or previous period or future period அப்படின்னா if the total of the debit side is more than credit side the balancing figure will appear the credit side. அதாவது பற்று பக்கத்தில் வந்து வரவு பக்கத்தின் மொத்தத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இருப்பு காட்டப்படும் தொகை என்ன பண்ணாங்கன்னா வரவு பக்கத்தில் தோன்றும். இது இறுதி ரொக்கம் அல்லது வங்கி இருப்பினர்னு சொன்னாங்க. ஸோ டெபிட் சைடு வந்து கிரெடிட் சைடை விட அதிகமாக இருந்தாங்கன்னா பேலன்ஸ் சைட் தொகுதி என்னென்ன பண்ணாங்கன்னா கிரெடிட் சைடில் வந்து காமிப்பாங்க. இதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கேஷ் அல்லது இறுதி ரொக்கம் அல்லது வங்கி இருப்பினை குறிக்கும். if the total number of credit side is more than debit side is balancing. ஸோ கிரெடிட் சைடு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டெபிட் சைடை விட அதாவது வரவு வந்து பற்றை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணாங்கன்னா அதை பேலன்சிங் வந்து ஃபிகர் என்ன பண்ணாங்கன்னா டெபிட் சைடில் கொடுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் வங்கி மேல் பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து இது வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து என்னென்னா நம்ம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட் ஆஃப் த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கினுடைய படிவம். ஓகேவா? ஸோ அந்த படிவம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கினுடைய படிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இருப்பு வச்சுருக்காங்க. ஸோ கையில் எவ்வளோ ஹேண்டு, பேங்க்கில் எவ்வளோ கையில் எவ்வளோ பணம் ரொக்கம் இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ ரொக்கங்கிறத வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ரெவென்யூ ரெஃபிஷியோ வருவாயின வரவுகள் வருவாயின செலவுகள் டு சப்ஸ்கிரைபன் வருவாயின வரவுகள். ஸோ இப்போ உங்களுக்கு கொஷின் இந்த டெம்ப்ளேட் நல்லா நான் மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ இதிலிருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ வருவாயின வரவுகள்னு சொல்லிட்டு இந்த 4 இது கொடுத்துனாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் என்ட்ரன்ஸ் ஃபீஸு ஜென்ரல் டொனேஷன் கிராண்ட் இன் எடின்னு கொடுத்துட்டு ஒரு 4வது ஆப்ஷனாக சேலரிஸு இல்லை ரெண்ட் பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ்னு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க டு விச் ஒன் ஆட் அவுட் ஃப்ரம் திஸ் பிலோயிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எந்த இதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பக்கா மைண்டில் வச்சுக்கோங்க. ரெவென்யூ ரிசிப்ட்ஸில் வந்து என்ன இருக்குது, ரெவென்யூ பேமெண்ட்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு சப்ஸ்கிரிப்ஷன் நுழைவு சந்தா இருக்குது, என்ட்ரி ஃபீஸ் நுழைவு கட்டணம் இருக்குது, ஜென்ரல் டொனேஷன், டு கிராண்ட் இன் எய்டு பொது நன்கொடைகள், டு சேல் இன் ஓல்டு பழைய செய்தித்தாள் பழைய முதலீடு மீதான வட்டி, டிவைட் இன் பங்காயுதம், லாக்கர் அண்ட் பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது, வாடகை வாங்கினது, வாடகை கொடுக்கறது உங்களுக்கு பேமெண்ட்டில் போடும், வாடகை வாங்குறது வந்து உங்களுக்கு ரெசிப்ட்ஸில் வரும். ஸோ சண்டே ரெசிப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வகைகள் வரவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெவென்யூ ரெசிப்ட். ஸோ ரெவென்யூ பேமெண்ட்டில் வந்து நம்ம வந்து சேலரி கொடுக்குறோம், ரெண்ட்டு கொடுக்குறோம், மின்கட்டணம் செலுத்துகிறோம், தபால் அஞ்சல் செலவுகள் அப்படி கொடுக்குறோம், வாடகையும் வரியும் கொடுக்குறோம், இன்சூரன்ஸ் வந்து காப்பீடு பண்ணுறோம், விளம்பரம் பண்ணுறோம், தொலைபேசி கட்டணம் பண்ணுறோம், பொழுதுபோக்கு ஆடிட்டிங் ஃபீஸு தணிக்கை கட்டணம், ரிப்பேர் பண்ண பழுது செலவுகள், பராமரிப்பு செலவுகள், நியூஸ் பேப்பர் அதெல்லாம் வாங்குறது, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸு, கார்டனிங் எக்ஸ்பென்ஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெவென்யூ பேமெண்ட்டில் வரும். ஓகேவா? ஸோ இன்னும் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் மொத்தமாக ஒரு முதல் வந்து உங்களுக்கு வந்து வர்றது தான் வந்து என்னென்னா லைஃப் மெம்பர்ஷிப். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து மெம்பர்ஷிப் பண்ணுறாங்கன்னா அவங்க லைஃப் மெம்பர்ஷிப்பாக இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கேபிட்டல் அமௌண்ட்டாக வந்து இதாகும். டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ், லெகசிஸ்ன்னு சொல்லுவாங்க, உயில் கொடை எழுதி கொடுக்கறது, என்டோமெண்ட் ஃபண்ட் அறக்கட்டளை நிதி, சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட் நிலை சொத்துக்களை வந்து விற்ற தொகைகள், ரெசிப்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆர் ஃபண்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ குறிப்பிட்ட நிதியை வந்து முதலீடு செய்யணும், அதில் இருக்கிற வட்டி வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் வரும். கேபிட்டல் பேமெண்ட் வந்து 5 ஃபிக்ஸ்டு அசட்டு பை ஃபிக்ஸ்டு அசட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரீபேமெண்ட், லோன் ரீபே பண்ணுறது பை பேலன்ஸு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் பேங்க். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அக்கௌண்டிங் பண்ணி கடைசியாக வந்து எவ்வளோ கை ரொக்கம் வச்சுக்கலாம், எவ்வளோ வங்கி ரொக்கம் இருக்குது வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருவாயின செலவுகள் என்ன வரும், முதலின வரவுகள் என்ன வரும், வருவாயின செலுத்துதல் எவ்வளோ வரும், வருவாயின முதலின செலவு கேபிட்டல் செலவு வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து எது எதில் வரும் அப்படிங்கிறது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெம்ப்ளேட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் ஸ்பெகுலேட் டு த நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இந்த லாப நோக்கற்ற அமைப்புகளுக்குரிய தனித்துவ வாய்ந்த இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது ஸோ ரெவென்யூ ரெசிப்ட், அதாவது கேபிட்டல் அல்ல ரெவென்யூ இருக்கிற நடவடிக்கைகள் என்ன, முதலின நடவடிக்கைகள், கேபிட்டலுடைய நடவடிக்கைகள் என்ன பண்ணுறாங்க, ரெவென்யூவில் வந்து என்ன பண்ணுறாங்க. இது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். முதல்நிலை செலவுகள், கேபிட்டல் கேபிட்டல் ரெசிப்ட்ஸு, கேபிட்டல் பேமெண்ட், எக்ஸ்பெண்டிச்சர், அது எக்ஸ்பெண்டிச்சரு இன்கம்மு, எக்ஸ்பெண்டிச்சரு இன்கம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ இன்கம்மு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் இன்கம் ரெண்டும் தனியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து லாப நோக்காற்ற அமைப்புக்குரிய தனித்துவம் வாய்ந்த சில முதலின வருவாய் இனங்களின் வந்து என்னென்னு பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ரெவென்யூ ரெசிப்டில் என்னென்ன இருக்குது, சப்ஸ்கிரைப்னு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது, சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட் மெட்டீரியல், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், கால்குலேஷன் ஆர் ரிசிப்ட் ரிலேட்டிங் டு டோர்னமெண்ட் பண்ணுறோம், ஸ்போர்ட் மேட்சஸ், என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெவென்யூ ரெசிப்ட், அதாவது வருவாயின வரவுகள். அடுத்தது முதலின வரவுகள் கேபிட்டல் ரெசிப்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. லைஃப் மெம்பர்ஷிப்பு, லெகசி, ஸ்பெசிஃபிக் டொனேஷனு, சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசிஸ்ட், ஸ்பெஷல் ஃபண்டு, டோர்னமெண்ட் ஃபண்டு, ப்ரைஸ் ஃபண்டு. ஓகேவா? ஸோ ரெவென்யூ ஆர் கேபிட்டல் ஆஸ் பர் த ப்ராக்டிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், அது ரெவென்யூ வருவாயின வரவுலையும் வைப்பாங்க, அல்லது முதலின வரவுலையும் வைப்பாங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் ஆர் என்ட்ரி ஃபீ, டொனேஷனு, ஸ்பெஷல் ஃபீ, கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா? ஸோ கீழே நோட் வந்து பார்த்தீங்கன்னா, செயற்கை கட்டணம் அல்லது நுழைவு கட்டணம், நன்கொடை, சிறப்பு கட்டணம், அரசு பிற நிறுவனத்திலிருந்து பெறும் மானியவை வருவாயின வருவாயாக, அதாவது ட்ரீட்டட் ஆஸ் த கேபிட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறத வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பெக்குலர் ஐட்டம் வந்து என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா பொருள் வாங்குறது, முதலின வருவாய் செலவுகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் புக் லைப்ரரி. ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா ஹானரேரியம், சேரிட்டி, ஆடிட் ஃபீஸு, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி, போஸ்டேஜ் ஆஃப் கொரியர் சார்ஜஸ், எக்ஸ்பென்சிவ் ரிலேட்டிங் டு த டோர்னமெண்ட், ஸ்போர்ட்ஸ் மேட்சஸ், என்டர்டெயின்மெண்ட், டின்னர், அதாவது விளையாட்டு உபகரணம் வாங்குறது, நூலகத்துக்கு புத்தகம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துடும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன வரும்னா உங்களுக்கு ஹானரேரியம், மதிப்பூதியம் கொடுக்கறது, சேரிட்டி அறக்கூட கொடுக்கறது, ஆடிட்டிங் ஃபீஸ் தணிக்கை கட்டணம் கொடுக்கறது, பர்ச்சேஸ் ஆஃப் விளையாட்டு பொருள் வாங்குது, அச்சு எழுது பொருள், அச்சு அஞ்சல் மன்றம் அஞ்சல் கட்டணம், தூது அஞ்சல் கட்டணம், தொடர் விளையாட்டு போட்டிகள், கேளிக்கை, சிற்றுண்டி செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னன்னா கேபிட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல ஒரு இதெல்லாம் எதுன்னா பெக்குலர் ஐட்டம் ஃபார் த நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பெக்குலர் ஐட்டம் என்னென்ன பெக்குலர் ஐட்டங்கிறது வந்து இப்போ பார்ப்போம். என்னென்ன பெக்குலர் ஐட்டம் இருக்குது இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் ஐட்டம்ஸ் வில் helpful while preparing the final account of the not-profit organization. So revenue எது, வருமானம் எது, வருவாயின செலவு எது, முதல் மீதான செலவு எது அப்படின்னு நம்ம பிரிச்சிட்டோம்னா அது வந்து ஃபைனல் அக்கௌண்ட் இறுதி அறிக்கைகளை கணக்குகளை தயாரிக்க பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ வந்து சம் பெக்குலர் ஐட்டம்ஸ், அதாவது ரெவென்யூ ஐட்டம் வில் பி ரெக்கார்டட் இன் த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வைல் கேபிட்டல் ஐட்டம் வில் பி ரெக்கார்டட் இன் த பேலன்ஸ் ஷீட். அதாவது வருமான ஐட்டம்லாம் வந்து எதில் சேல் பண்ணனா வருவாய் மற்றும் செலவு கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ முதலீடு, அதாவது முதல் ஐட்டம்ஸ்லாம் அந்த கேபிட்டல் ஐட்டம்ஸ் என்னன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ இப்போ இந்த பெக்குலர் ஐட்டம்ஸ் பெக்குலர் டு என்னென்ன இது வந்து லாப நோக்கற்ற அமைப்புகளுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சந்தா. ஓகேவா? நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் யூஸ்வலி கலெக்ட் த சப்ஸ்கிரைபன் பீரியாடிக்கலி ஃப்ரம் த. அப்போ ஒரு அமைப்பு இருக்குன்னா அதில் மெம்பர்ஸ் இருப்பாங்க, உறுப்பினர் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ்ட்டு வந்து மாதச்சந்தாவோ வருடச்சந்தாவோ இல்லை காலாண்டுக்கோ இல்லை அரையாண்டுக்கோ வந்து அவங்க சந்தா வசூல் பண்ணுவாங்க. இன் அடிஷன் சம் ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த டென்னிஸ் பில்லியர்ட்ஸ். ஓகேவா? ஸோ கன்சர்ன் மெம்பர் பிளேயிங் டென்னிஸ் பில்லியர்ட்ஸ் ஆர்கேஸ் மேபி. ஸோ இப்போ வந்து ஒரு சிறப்பு சந்தா வந்து வசூல் பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தோன்னா யாரெல்லாம் டென்னிஸ் விளையாடுறாங்களோ இல்லை பில்லியர்ட்ஸ் விளையாடுறாங்களோ அவங்க அந்த மெம்பர்ஸ்லாம் வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரைபன். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாப நோக்கற்ற அமைப்புகள் செய்யும் முதலீடுகளிலிருந்து பெறப்படும் வந்து. இப்போ வந்து நம்ம நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ன நான் ப்ராஃபிட் ஃபார் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணான்னா அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அதிலிருந்து வர வருவாய் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ரெவென்யூ ரிசிப்டில் வந்து வச்சுக்குவாங்க. ஸோ சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், த சேல் ஆஃப் ப்ரொசீடட் ஆஃப் ஓல்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் லைக் பால்ஸ், பேட் ஆர் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். அதாவது பழைய பொருட்கள், விளையாட்டு பொருட்களே விட்டு பழைய இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருந்தால் அங்கே வந்து பழைய வந்து விளையாட்டு பொருட்களாக இருக்கும். ஸோ அதை வந்து விற்கிறோமோ அந்த தொகையை வந்து என்னென்னா வருவாயில் வச்சுக்கோங்க. சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். இப்போ ரெகுலராக நியூஸ் பேப்பர் இந்த மேகசின் வாங்கினா அது விற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வர வருவாய் வந்து ரெவென்யூ ரெசிப்டில் வந்தாங்க. லைஃப் மெம்பர்ஷிப். ஓகேவா? ஸோ லைஃப் மெம்பர்ஷிப் வந்து ஒரு கேபிட்டல் ரெசிப்ட் இருந்தாங்க. அமௌண்ட் ரிசீவ்ட் டுவர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃப்ரம் த மெம்பர் இஸ் எ கேபிட்டல் ரெப்பிட் நான் அக்கரிங் இந்த நெக்ஸ்ட். இது திரும்ப திரும்ப நடப்படும், ஒரே ஒரு வாட்டி தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆமாம். ஸோ இது வந்து ஆயுள் உறுப்பினர் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பழைய விளையாட்டு பொருட்கள். ஸோ கேபிட்டல் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், பழைய செய்தித்தாள் வந்து இது பண்ணுறோம், லைஃப் மெம்பர்ஷிப் வந்து பண்ணுறோம், டொனேஷன் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸு, கேபிட்டல் கெயின், அது மூலயமா என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பிக்சர் கிளியரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெகசி. ஸோ லெகசினா என்ன? உயில் கொடை நிதி. என்ன ஒரு நோக்கம் அற்ற அமைப்புக்கு உயில் மூலமாக அளிக்கப்படும் பரிசு உயில். இப்போ வந்து ஒருத்தர் வந்து என் சொத்தை வந்து இந்த அமைப்புக்கு வந்து எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுனா லெகசி, அதாவது உயில் கொடை நிதியில் வரும். ஸோ அட்மிஷன் ஃபீஸ் ஆர் என்ட்ரி ஃபீஸ், அதாவது செயற்கை கட்டணம் அல்லது நுழைக்கணும். ஒவ்வொரு உறுப்பினரும் உறுப்பினராக சேரும்போது ஒரு முறை வசூலிக்கப்படும் ஒரு கட்டணமாகும். ஒவ்வொரு ஆண்டும் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பொழுது பெறப்படும் திரும்ப திரும்ப நிகழும் தன்மையுடைய வருமானம். மேலும் உறுப்பினர்கள் சேர்க்கையின் போது செய்யப்படும் செலவுகளுக்காக பயன்படுத்தலாம். ஆகையால் இதை வருவாயின வரவாக எடுத்துக்கொள்ளப்படலாம். இது முதலின வருவாகவும் எடுத்துக்கப்படலாம். இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா கேபிட்டல் ரெசிப்டாகவும் எடுத்துக்குவாங்க, அப்படி இல்லைன்னா எக்ஸ்பென்சிவாகவும் எடுத்துக்குவாங்க, வருவாகவும் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன். இப்போ லாப நோக்கமற்ற அமைப்புகள் வந்து அரசு வந்து மானியம் கொடுக்கும், அவங்களுக்கு வந்து பில்டிங் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் பில்டிங் கட்டுறோம்னா அவங்க வந்து பில்டிங் கட்டி கொடுக்கறதுக்காக மானியம் தரலாம், இல்லை ஃபண்ட் இது பண்ணலாம், சொத்துக்களை வாங்குவதற்கு வந்து மானியம் தரலாம். ஸோ இதெல்லாம் வந்து எதில் வச்சுக்காங்கன்னா அவங்க கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், அதாவது முதலின வருவாயை வந்து கருதப்படுகிறது. சொத்துக்களை பராமரிக்கவும் மற்றும் சம்பளம் கொடுக்கவும் பெறப்படும் மானியமானது திரும்ப திரும்ப நிகழும் தன்மையுடையதால் வருவாயின வருவாக கருதப்படுகிறது. ஸோ இது ட்ரீட்டட் ஆஸ் அ ரெவென்யூ ரிசெப்டட் ஆஸ் தே ஆர் ரெக்கரிங் இன் த நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ திரும்ப திரும்ப நிகழுங்கிறதால அதை என்ன பண்ணாங்க வருவாயின வரவாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன், நன்கொடைகள். ஸோ லாப நோக்கமற்ற அமைப்புகள் பெறப்படும் பரிசு தொகை
நன்கொடை எனப்படும். இது நன்கொடையாக அல்லது குறிப்பிட்ட நன்கொடையாக இருக்கலாம். இதை வந்து ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் டொனேஷனு. ஜென்ரல் டொனேஷனா இந்த டொனேஷன் ரிசீவ் வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் தென் இட்ஸ் எ ஜென்ரல் டொனேஷன். இட் இஸ் எ ரெவன்யூ ரிசிப்ட். ஸோ எந்த கண்டிஷன் இல்லாமல் வரப்படும் தொகையை வந்து என்ன பண்ணாங்க, பொது நன்கொடை என்கிறாங்க. இது வந்து வருவாயின வரவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் donation. If the donation is received with the specific condition in a particular purpose, like a donation for prize, sports fund, prize fund, it is known as a specific donation. It's a capital receipt. ஸோ ஒரு குறிப்பிட்ட நன்கொடைன்னு சொல்லுவாங்க. ஸோ குறிப்பிட்ட நிபந்தனை அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெறப்படும் நன்கொடை வந்து குறிப்பிட்ட நன்கொடை, ஸ்பெசிஃபிக் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஹானரேரியம் ஒரு நிறுவனத்தில் வழக்கமான ஊழியராக இல்லாத ஒருவர்களுக்கு, இப்போ வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு யாராச்சும் வந்து ஒரு ஸ்பெஷல் டாக்கோ ஒரு ஸ்பெஷல் ஒர்க் ஷாப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஊதியமாக கொடுக்கறது வந்து என்ன பண்ணாங்கன்னா மதிப்பூதியம், ஹானரேரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட் மெட்டீரியல், இது வந்து விளையாட்டு பொருள் வாங்குறது என்ன சொல்லுவாங்கன்னா, விளையாட்டு பொருட்களான பந்து இதெல்லாம் வாங்குறது என்னன்னா வருவாயின செலவுகள், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து காமிப்பாங்க. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், விளையாட்டு உபகரணம் வாங்குவது அப்படின்னு சொல்லிட்டா, விளையாட்டு பொருட்கள் வாங்குவது, டேபிள் டென்னிஸு, பில்லியட்ஸ் அந்த மாதிரி பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் நூலகத்திற்கு புத்தகங்கள் வாங்குவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சம் பெக்குலியர் ஐட்டம்ஸ் ஃபார் த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. என்னென்ன இருக்குது? சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, சந்தா, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு மீதான வட்டி, சேல் ஆஃப் த ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பழைய விளையாட்டு பொருட்கள் விற்கிறது, சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் பழைய செய்தித்தாள் விற்றது, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ஆயுள் உறுப்பினர் கட்டணம், லெகசி வீல் கொடை நிதி, அட்மிஷன் ஃபீஸ் ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து சேர்க்கை கட்டணம் அல்லது நுழைவு கட்டணம், கிராண்ட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் அரசு மற்றும் இதர அமைப்புகளிலிருந்து பெறப்படும் மானியம், டொனேஷன் நன்கொடைகள், ஸ்பெசிஃபிக் டொனேஷன். டொனேஷன் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஜென்ரல் டொனேஷன், ஸ்பெசிஃபிக் டொனேஷன். அடுத்து ஹானரேரியம் மதிப்பூதியம், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் விளையாட்டு பொருள் வாங்கியது, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் விளையாட்டு உபகரணம். ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு, மெட்டீரியல் வேற, எக்யூப்மெண்ட் வேற. பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் நூலகத்திற்கு புத்தகங்கள் வாங்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சம் பெக்யூலியர் ஐட்டம்ஸ் ஃபார் த நாட் ஃபார் ஆர்கனைசேஷன். ஸோ முதலின மற்றும் வருவாயின நடவடிக்கைகள் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிறது வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஓகேவா?